Praise the Lord, glory to God. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்து Yamaha அரேஞ்சர் கீபோர்ட்ஸில் இருக்கிற ஷார்ட்கட்ஸ் அண்ட் தென் அதுலேயே இருக்கிற டைரக்ட் அக்சஸ் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கீபோர்டை யூஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் சில பேருக்கு சில ஷார்ட்கட்ஸ் கண்டிப்பாக ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அது தவிர்த்து சில விஷயங்கள் இதில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேர் இதை நம்ம பார்க்காம கூட இருந்திருப்பீங்க. சொன்னால் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு காமனான விஷயங்களை ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எதெல்லாம் இருக்குது, பட் ஆனால் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை நான் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம கீபோர்டில் சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து டைரெக்டாக நம்ம கால் பண்ண முடியும். ஸோ சில விஷயங்களில் வந்து டைரக்ட் அக்சஸ் கிளிக் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணும் பொழுது வேறு சில யூட்டிலிட்டிஸ்க்காக யூஸ் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய பேசிக் ஷார்ட்கட்ஸ் மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்கிற இடங்களில் உங்களுக்கு வந்து என்னென்னா ரீசெட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸும் வரும், செலெக்ஷன்ஸும் வரும், சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு திங் டெம்போ பார்க்க போகிறோம். நம்ம இங்கே இருக்க ப்ளஸ் மைனஸில் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஒருவேளை ஒரு சாங்கோட டெம்போ வந்து அதிகமாக நீங்கள் போகிறீங்க, பட் அதில் ஒரு ரீசெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்து ஒரே கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகி அந்த டெம்போ கிட்ட வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் சாங் ப்ளே பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரான்ஸ்போஸ் அகெயின் சேம் திங். நீங்கள் அதிகமான ஒரு வேல்யூ ஆஃப் ட்ரான்ஸ்போஸில் இருக்கிறீங்க, 0 கிட்ட வரணும் அப்படின்னா ப்ளஸ் அண்ட் மைனஸை ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு கிட்டது 0. அதே போல் ஆக்டிவ்ஸ்லேயும் நீங்கள் வேறு ஒரு ஆக்டிவ் ரேஞ்சஸில் ப்ளஸ் மைனஸில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் ஜாயின் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவ் ஃபங்க்ஷன்ஸில் அந்த ஆக்டிவ் 0வாக மாறும். ஸோ இதில் வந்து அப்பர் ஆக்டிவ்ஸ் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், 0 பண்ண முடியும். இன்னொன்று, இந்த ஃபங்க்ஷன் மேலே நேம் எழுதியிருக்கிறது அந்த ஃபங்க்ஷன் ரீசெட்டிங் பண்ணும். ஆனால் இங்கே இந்த ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கிற இடம் ரீசெட் பேங்க்ன்றது வந்து செலக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் போகும். ஸோ நீங்கள் வந்து பேங்க்கை வந்து என்ன பேங்க் வேணுமோ நீங்கள் அது போய் என்ன பண்ணலாம், நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் வந்து பேங்க் டேரெக்டாக செலக்ட் பண்ண தெரியலாம், நீங்கள் வந்து எப்பயுமே இங்கே ப்ளஸ் அழுத்துவீங்க, இல்லைனா அந்த பேங்க்கோட லொக்கேஷனுக்கு போகணுன்னா நீங்கள் இங்கே போய் பார்ப்பீங்களா, அதுக்கு பதிலாக ப்ளஸ் அண்ட் மைனஸை சேர்த்து அழுத்துங்க, யூல் கோ டு தி ரெஜிஸ்டர்ட் பேங்க்கோட அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போகலாம். அதே போல் இதில் இங்கே ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் பேசிக்ஸ் மெத்தட்ஸில் இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஒர்க் இருக்குதுன்னு. இந்த ப்ளஸ் மைனஸோடைய ஒர்க் வந்து ஒரு ஒரு வேல்யூ இருக்கும் அதை ரீசெட் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள், மிக்சருக்கு போங்க, மிக்சரில் ஸ்டைலில் போனீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வந்து இது ஒரு ஸ்டைலில் இருக்க ஒரு ரிவர்ப்ஸ் கண்டிஷன்ஸில் இருக்குது, இங்கே வந்து 100ல் இருக்குது. ஸோ சடனாக நான் ஒரு சேஞ்சஸ் பண்ணிடுறேன் அண்ட் திருப்பி நான் அந்த வேல்யூ நான் பிகினிங்கில் என்ன செட்டிங்ஸில் இருக்குன்னு எனக்கு தெரியலனா, நான் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறதுனால அந்த ஒரு இண்டிகேட் ஆகிருக்கு பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒரு பிளாக் அது மேலே இண்டிகேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட டிஃபால்ட் வேல்யூ எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் இஸ் ரீசெட்டிங் த வேல்யூஸ். ஸோ இது எந்த ஸ்டைலுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் ஆல்ரெடி பேராமீட்டர் இருக்கோ அந்த டிஃபால்ட்டோட வேல்யூ அதுக்கு எடுத்து வந்து கொடுத்துரும். இப்போ இங்கே 30 இருக்குது, நான் கம்மி பண்ணிவிட்டு பண்ணும்பொழுது இது கரெக்டாக மாறிடும். இது ஸ்டைலை பொறுத்த வரைக்குமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக இந்த எஃபெக்ட்ஸு, கோரஸு, இக்யூ இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிடும். ஆனால் இப்போ நீங்கள் வாய்ஸ் செக்ஷன் போனீங்கன்னா பேனலில் போய்ட்டு இப்போ வாய்ஸில் தான் கொஞ்சம் இந்த வால்யூம் அண்ட் பேனை கவனிச்சிங்கன்னா, இப்போது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரிக்குள்ளே போகிறேன். இப்போ இந்த மெமரியோடைய வால்யூம் கவனிச்சிங்க 127. ஸோ இப்போ நான் இது வந்து கம்மி பண்ணிடுறேன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் ப்ளஸ் மைனஸ் அழுத்தினேன்னா நம்ம என்ன நினைப்போம், 127 போகணும். பட் அது அப்படி நடக்காது. இந்த வாய்ஸஸ்க்கு மட்டும் நீங்கள் பேன் அண்ட் வால்யூமில் போய் செக் பண்ணும் பொழுது ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரீசெட் பண்ணும்போது 100க்கு தான் போகும். அதோட டிஃபால்ட்டாக நம்ம மெமரி பண்ண இடத்துக்கு போகாது, மெமரி பண்ண வேல்யூக்கு போகாது. பட் இது வந்து ரிவர்ப்ஸ்லாம் அப்படி கிடையாமல், ரிவர்ப்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் எது கொடுத்தாலும் நீங்கள் ஏற்கனவே சேவ் பண்ண அந்த இதுக்குள்ளே கரெக்டாக வாய்ஸஸ்க்கு ஒர்க் ஆகுது. பட் பேனில் மட்டும், பேன் அண்ட் வால்யூமில் மட்டும், பேன் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு பேனிங்கில் இருக்கீங்க, சடனாக நீங்கள் சென்டருக்கு வரணுன்னா நீங்கள் ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா அது சென்டர் ஆகுது. பட் வால்யூம் மட்டும் அப்படி கிடையாது. ஸோ அது கரெக்டாக 100க்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ 100க்கு அப்புறம் நீங்கள் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெம்போவை வேரியேஷன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மெத்தடாக போகலாம். என்ட்ரு பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த டயலப் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டெம்போ ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெம்போ இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் டயலப் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஒன்று அகெயின் எக்ஸிட் பட்டனை அழுத்திக்கிட்டே நீங்கள் இதை பண்ணும்பொழுதும் டெம்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ரெண்டாவது மெத்தட். மூணாவது மெத்தட்,
அகைன் இன்க்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம், டிக்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அழுத்திக்கிட்டே அதை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதே போல் இன்னொரு மெத்தட் டெம்போ டேப் இருக்குங்களே, இந்த பட்டன் டெம்போ டேப் அழுத்திக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டயல் அப் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ டெம்போ டேப் அழுத்திக்கிட்டே நம்ம டயல் அப் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்திருக்கும். இன்னொன்று டைரக்ட் அக்சஸ் பட்டனை அழுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டயல் அப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டெம்போ சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் வந்து முக்கியமானது வந்து ஸ்ப்ளிட் பாயிண்ட் தான் நம்ம அதிகமாக கவனிப்போம். சரிங்களா? ஸோ டைரக்ட் அக்சஸ் அழுத்திக்கிட்டு நீங்கள் வந்து அக்கம்பெனி கொடுத்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே சேர்த்து நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டே பண்ணலாம், இல்லைனா அதை கிளிக் பண்ணிட்டும் பண்ணலாம். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரே ஹேண்ட்லேயும் யூஸ் பண்ண முடியும். டைரக்ட் அக்சஸ் அழுத்திட்டு கூட நீங்கள் அப்புறமா போய் இதை அழுத்தலாம். ஸோ நிறைய பேர் என்னென்னா இதை அழுத்திக்கிட்டே தான் அதை அழுத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்படி மட்டும் கிடையாது. இது நீங்கள் அழுத்திட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் என்ன ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அக்கம்பனிமெண்ட் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த அக்கம்பனிமெண்ட்டோட செட்டப்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதில் நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க, ஏன்னா இதோடு அது எண்ட் ஆகாது. நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கப்புறமா இதே டைரக்ட் அக்சஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் டைரக்ட் அக்சஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வோக்கல் போனீங்கன்னா உங்களுடைய மைக் செட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்குள்ளே போய்டும். மோஸ்ட்லி நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து மைக் செட்டப்ஸ்குள்ளே போகும். பட் இங்கே டைரக்ட் அக்சஸோடு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்க்கு டைரெக்டாகவே அது போய்டும். நீங்கள் போயிட்டு இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது உள்ளே வந்து நீங்கள் இப்படி போய் அது உள்ளே இப்படி செலக்ட் பண்ண போவீங்க. பட் டைரெக்டாகவே நீங்கள் அங்கே போயிடலாம். அதுக்கான இந்த ஆப்ஷன் தான் அது. மிக்சர் அழுத்துனீங்கன்னா ஸோ எல்லா விதமான சேனல்ஸு 16 சேனல்ஸும் சரி ஸ்டைலோட இது எல்லாமே இங்கே காமிக்கும். ஸோ நீங்கள் எதை வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். டைரக்ட் அக்சஸோட எக்ஸ்பேன்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் வந்து இந்த எக்ஸ்போர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஃபோ எடுக்க முடியும் வெளியில். ஸோ விச் இஸ் நத்திங் பட் நீங்கள் மெனுவில் ரெண்டாவது மெனுவில் போய்ட்டு எக்ஸ்பேன்ஷன்ற அந்த ஆப்ஷன் போகிறீங்களே, அதுக்கு பதிலாக இது எப்பயுமே பேக் இன்ஸ்டால் பண்ணும்போது நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா டைரக்ட் அக்சஸை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பேன்ஷனை கொடுத்தீங்கனாலே போதும். அதுக்கப்புறமா பேக் இன்ஸ்டாலேஷன் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக நம்மளுடைய ஐ திங்க் இதில் பென்ட்ரைவ் இப்போ இல்லை, ஸோ காமிக்கல. ஸோ பென்ட்ரைவில் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபங்க்ஷன் டைரக்ட் அக்சஸ் அழுத்திக்கிட்டு நீங்கள் அசைன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ இந்த டைரக்ட் அக்சஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் அழுத்தினா நம்மளுடைய ஃப்ரீஸ்ன்ற ஃபங்க்ஷன் ஆன் ஆஃப் ஆகும். ஸோ இதுவுமே நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரி டாப்பிக்கில் எடுத்திருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது ஆக்சுவலாக. ஏன்னா மெமரி பண்ணுறது வேறு இடம் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீஸ் அப்படின்றது வேறு. ஸோ அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். அகைன் நீங்கள் ஒவ்வொரு மெமரியை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும், லைக் ரைட்டு லெஃப்ட்டு அதை பற்றின பேங்க் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் டைரக்ட் அக்சஸ் அண்ட் இதில் எதை கிளிக் பண்ணாலுமே அந்த ஃபுல் பேங்க்கில் இருக்க ஒவ்வொரு மெமரியோட இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னு டிஸ்பிளே ஆகி நீங்கள் பார்க்கணுன்னா லைக் இதோட வாய்ஸு, அதோடைய ஸ்டைல் பேராமீட்டர்ஸ், அதோடைய டெம்போ அண்ட் எதில் அது செட் ஆகிருக்கு இன்ட்ரோலையா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா ஒரு மெமரியில் இருக்கிறத நீங்கள் டைரக்ட் அக்சஸ் அண்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரியில் எதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் நீங்கள் அதில் போய் பார்க்க முடியும். சரிங்களா? தென் ஸோ எண்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மாஸ்டர் EQ கிட்ட நீங்கள் போக முடியும். ஸோ டேரெக்டாக மாஸ்டர் EQ போகணுன்னா நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டாக ஒரு பட்டன் கிளிக் பண்ணி போவீங்க. ஸோ இது முக்கியமான இடமும் கூட. டைரக்ட் அக்சஸ் எண்டிங் 3 எடுத்திங்கன்னா கம்ப்ரெசர் கிட்ட போயிடும். இதையும் பண்ணலாம். டைரக்ட் அக்சஸ்லேருந்து இப்படி எடுத்திங்கனாலும் உங்களுக்கு டெக்ஸ்ட் வியூவர் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அந்த பாட்டை நீங்கள் பார்த்து பாடுறதுக்காக. ஸோ இதுவுமே தனி வீடியோ எடுத்து பண்ணி இந்த 2 பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வாய்ஸ் பார்ட் செட்டப். சரிங்களா? ஸோ நீங்கள் லைக் லெஃப்ட் ரைட்டு எல்லாத்துலேயுமே இருக்கிற பேசிக்கான அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரே பேஜில் நீங்கள் பார்க்குற ஒரு இடம் இது. அதே டைரக்ட் அக்சஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாய்ஸ்டிக்கை டச் பண்ணிங்கன்னா ஜாய்ஸ்டிக்கோடைய ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு அது காமிக்கும், என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. அதே டைரக்ட் அக்சஸ் அகேன். ஸோ டைரக்ட் அக்சஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜாய்ஸ்டிக் ஹோல்ட் பட்டன்ஸை கிளிக் பண்ணிங்கனாலுமே திருப்பி அகெயின் உங்களுக்கு இந்த ஜாய்ஸ்டிக் ஃபங்க்ஷன், ஏன்னா இது ஜாய்ஸ்டிக்கோட ரிலேட்டடான ஒரு விஷயம். ஆனால் இதுவே டைரக்ட் அக்சஸ் அசைனபிள் பட்டன்ஸ் போனீங்கன்னா ஸோ இந்த அசைனபிள் சுவிச்சஸ் வரும். ஸோ இதுக்கு மட்டும் இது வராது. ஸோ இந்த அசைனபிள் பட்டன்ஸ் டைரக்ட் அக்சஸ் எதுக்கெலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே இதில் கால் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை அழுத்திட்டு இதை ப்ரெஸ் பண்ணாலும் இந்த விண்டோக்கு தான் வரும். எக்ஸாம்பிள் அகைன் வெளியே அந்த ரோட்டில் இப்போ கவனிங்க, இதுக்கும் இந்த வருதுங்களா? இப்போ கவனிங்க, இப்போ நான் டைரக்ட் அக்சஸும் பெடலும் கிளிக் பண்ணுறேன். ஸோ சஸ்டைன் பெடல் கிட்ட அது போயிருக்கும். ஸோ கீழேயும் அந்த ஃபங்க்ஷன்ஸை காமிக்கும். அக்சஸ் அழுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பேங்க்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம்ல, அது என்னென்ன இருக்குன்றது பார்க்குறதுக்காக
அந்த டைரக்ட் அக்சஸ் ப்ளஸ் பட்டன் அழுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேங்க் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். டைரக்ட் அக்சஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மைனஸ் அழுத்தும் போது மறுபடியும் உங்களுக்கு அந்த பேங்க் எடிட்டை பற்றி காமிக்கும். டைரக்ட் அக்சஸ் அழுத்தி டெம்போ மைனஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு டெம்போ வேல்யூ அண்ட் அதனுடைய டெம்போ டீட்டெயில்ஸை காட்டும். டைரக்ட் அக்சஸ் டெம்போ ப்ளஸ் அழுத்தும் போது உங்களுடைய மெட்ரோனம், டைரக்ட் அக்சஸ் அண்ட் டெம்போ டேப், டெம்போவுடைய சவுண்ட் என்ன அதை மாற்றிக்கலாம். அது என்னென்னா ஹையாட் சவுண்ட் நம்ம வச்சுருப்போம்ல, இப்போ இதை நீங்கள் வேணும்னாலும் இங்கே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டைரக்ட் அக்சஸ் கூடவே வந்து நமக்கு ஓடிஎஸில் ஏதாவது ஒரு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டைல் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இந்த ஸ்டைல் இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு அந்த வாய்ஸஸோடைய இன்ஃபர்மேஷனும் ஸ்டைலோடைய இன்ஃபர்மேஷன் அதோடய டெம்போ எல்லாமே டீட்டெயில்டாக இங்கே காமிக்கும். டைரக்ட் அக்சஸ் யூஸ் பண்ணி மல்டிபேடை கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிபேடுக்கான எடிட் ஆப்ஷன்ஸ் லைக் நீங்கள் காப்பி பண்ணிக்கிறது இல்லை டெலிட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக வந்துடும். சரிங்களா? அதே டைரக்ட் அக்சஸ் ஸ்டாப் பட்டன் கொடுத்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஆடியோ லிங்க் வந்து ஒர்க் ஆகிறதுக்காக ப்ராசஸ் ஆகிற இடம் இது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹார்மனிஸ் வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது கூடவே செட்டிங்ஸ் போய் பார்க்கணுன்னா டைரக்ட் அக்சஸ் யூஸ் பண்ணி போகலாம். அதே போல் டைரக்ட் அக்சஸ் அண்ட் டிரான்ஸ்போஸில் மைனஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மாஸ்டர் டிரான்ஸ்போஸ் எவ்வளோ இருக்குது, கீபோர்டோடைய டிரான்ஸ்போஸ் என்ன இருக்குது அண்ட் சாங்கோட டிரான்ஸ்போஸ் என்ன இருக்குன்றது காமிக்கிறது. ஒன்றுத்தோட சஸ்டைன் லெவல்ஸை நீங்கள் மாற்றணுன்னா அகெயின் இது வாய்ஸ் எடிட்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் எந்த வாய்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்றபடி சஸ்டைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 வச்சுருக்கேன். ஸோ இதை அழுத்திட்டு சஸ்டைன் அழுத்தினா நம்பர் 2 வரும், ரைட் 2 அதோடைய அந்த பேனல் சஸ்டைனில் தான் அந்த மார்க் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ சஸ்டைன் வந்து வாய்ஸ் எடிட்குள்ளே போகும், சஸ்டைனுடைய ஃபங்க்ஷன் கிட்ட போய் நின்றுடும். ஸோ டைரக்ட் அக்சஸ் லெஃப்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் வாய்ஸை எடிட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் உங்களுக்கு காட்டும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி டைரக்ட் அக்சஸ் டைரெக்டாக வந்து நீங்கள் ரைட் 1 கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் 1 வாய்ஸ் எடிட்டிங் போகலாம். ஸோ இது வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணும்பொழுது மேலேயும் அந்த செலெக்ஷன் நடந்துடும். ஆக்சுவலாக நீங்கள் எப்பயுமே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் வாய்ஸ் எடிட் போகிறீங்க. பட் அதுக்கு பதிலாக நீங்கள் டைரக்ட் அக்சஸ் யூஸ் பண்ணி எதை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்தோடைய எடிட்டிங் கிட்ட அது போயிடும். இது ஸ்டைலோட செட்டிங் சைட்லேயே இருக்கும். ஸோ இந்த ஓடிஎஸோடைய செட்டிங்ஸ் எல்லாம் டைனமிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாமா, டிஸ்பிளே லைக் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் வரும். ஸோ அதே போல் நெக்ஸ்ட் ஒன் ஸோ ஆட்டோ இன் அண்ட் அக்கம்ப்ளிமெண்ட். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து டைரக்ட் அக்சஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பாயிண்ட்கான டிவிஷன் இடத்துல அது வந்து சேரும். இதே டைரக்ட் அக்சஸ் அகெயின் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல் செட்டிங்கில் இருக்கிற டைனமிக்ஸ் கண்ட்ரோல், அகெயின் இந்த டைனமிக்ஸ் கண்ட்ரோல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஓடிஎஸ் லிங்க்லேயும் அங்கேயும் வரும். ஸோ அகெயின் இந்த டைரக்ட் அக்சஸ் வந்து இப்போ ஸ்டைலில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன், இந்த ஸ்டைல்ஸ் நேமிங்ஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது மிக்சரோட டைரக்ட் ஃபங்க்ஷனுக்கு அது போகும். எப்படின்னா இப்போ கவனிங்க, இந்த பாப் நான் அழுத்தினா ஃபில்டரில் ரெசனன்ஸுக்கு போகும். சரிங்களா? ஸோ எந்த எதில் இருக்கோ அந்த இடத்துக்கு டைரெக்டாக ஃபஸ்ட்டில் இருக்குன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ்க்கு அது போயிருக்கு. ஸோ அதே டைரக்ட் அக்சஸ் அகெயின் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே ஃபில்டர் போர்ஷனில் இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் என்னென்னா இந்த தடவை அந்த பட்டன் டேரெக்டாக கட் ஆஃப் கிட்ட போய் செலெக்ஷனில் வச்சிருச்சு. ஸோ இப்போது இன்கேஸ் நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம், சடனாக வந்து ஒரு கட் ஆஃப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். நான் போய் இப்போ மிக்சரில் இருக்கும்போது இங்கே இருக்கும் ஃபில்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இதில் ஏதோ ஒரு ஆப்ஷனில் நீங்கள் இப்போ இதை போய் டச் பண்ணிகிட்ருப்பீங்க. அது பண்ணாமல் டைரக்ட் அக்சஸ் இதை கொடுத்தீங்கனாலே டைரெக்டாக கட் ஆஃப் கிட்ட போயிடும். அதே போல் டைரக்ட் அக்சஸ் டான்ஸ் கிளிக் பண்ணும் பொழுது இந்த ஃபில்டர் வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 ஆப்ஷன்ஸ் கிட்ட இருக்குது. இந்த 2 ஆப்ஷன் தட் இஸ் ஹை அண்ட் லோ. டான்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்துடும். டைரக்ட் அக்சஸ் ஆர்என்பி கொடுத்தீங்கன்னா லோ. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் டான்ஸ் பட்டன் ஜாஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எஃப்எக்ஸ் கீழே படும். ஸோ எஃப்எக்ஸ்லேயுமே மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு இதுவும், அதே எஃப்எக்ஸில் கீழே இருக்கிறத செலெக்ஷன் பண்ணி பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது கோரஸ் அண்ட் ரிவர்பு. இது கோரஸ்க்காக, இது ரிவர்ப்காக. ஸோ இது ஒவ்வொருத்தருடைய கோரஸ் அண்ட் ரிவர்ப்காக அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேனலோடைய
இந்த பேன், தட் இஸ் உங்களுடைய ரிதம் செக்ஷன்ஸில் இருக்க பேன் செக்ஷன்ஸை லெஃப்ட் ரைட் பேன் பண்ணுறதை பற்றி நீங்கள் பண்ணணுன்னா டேரெக்டாக இதை கிளிக் பண்ணி போகலாம். டைரக்ட் அக்சஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மெயின் அந்த வால்யூம்ஸ் நாப்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. சரி, இப்போ இந்த செக்ஷனில் நீங்கள் டைரக்ட் அக்சஸோடைய அந்த ஸ்டைல் நேம் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் மிக்சர் வந்து ஸ்டைலுக்காக இருந்துச்சு. இப்போ அதையே டைரக்ட் அக்சஸ் நீங்கள் வாய்ஸ் கிட்ட போனீங்கன்னா அதே ஃபங்க்ஷன் அப்படியே வாய்ஸ் கிட்ட மாறிடும். சரிங்களா? அகெயின் டைரக்ட் அக்சஸ் இந்த ரெண்டாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா ஃபில்டர்லேயே கட் ஆஃப் கிட்ட இருக்கும், ஃபில்டரில் கட் ஆஃப். அதே டைரக்ட் அக்சஸ் இப்போது மூணாவது, தட் இஸ் இந்த இதில் மூணாவது பட்டன் கொடுத்தா ஈக்யூவில் மேலே ஐ பொசிஷன்ஸ், இப்போது இது ஈக்யூவில் லோ பொசிஷன்ஸுக்கு போகுது. ஸோ அகெயின் இது 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 ரைட் ஒன்னில் வேணுமா ரைட் டூவில் வேணுமான்றது எதை டிசைட் பண்ணியிருக்குன்னா இங்கே டிசைட் பண்ணியிருக்கு. இப்போ இன்கேஸ் நான் R1 கொடுத்துருந்தேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இதை ப்ரெஸ் பண்ண உடனே ரைட் ஒன், ஏன்னா இங்கே செலெக்ஷன் ரைட் ஒன் பண்ணியிருக்கேன். ஸோ ரைட் ஒனில் அதில் இருக்க லோ, ஸோ இது வந்து ஐ, இது வந்து லோ. சரிங்களா? ஸோ டைரக்ட் அக்சஸில் ஐ அண்ட் லோ. ஸோ அதுக்கு அடுத்தது இது எஃபெக்ட்ஸில் மேலே இருக்க இன்சர்ஷன் எஃபெக்ட்க்கும் இது வேரியேஷன் எஃபெக்ட்ஸ்க்கும். ஸோ வேரியேஷன் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டைலில் அதிகமாக யூஸ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இது கோரஸ் அண்ட் ரிவர்ப். ஸோ இது கோரஸ்க்கு, அகெயின் இது ரிவர்ப்க்கு. ஸோ நீங்கள் எதில் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதோடைய கோரஸ் அண்ட் ரிவர்ப்பை நீங்கள் இப்போது டேரெக்டாக போய் கண்ட்ரோல் பண்ணணும். வால்யூம்ஸ்க்கு தட் இஸ் ஸ்பேனு, அதுக்கப்புறமா இது வால்யூம்க்கு டைரக்ட் அக்சஸ் இன்ட்ரோ ஒன் கொடுத்தீங்கன்னா தட் இஸ் சேஞ்ச் பிஹேவியர். இந்த செக்ஷன்ஸ் இருக்குல்ல அது எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது அது காமிக்கும். அகெயின் இதை நீங்கள் செட் பண்ணாலும் அதுதான். ஸோ இது வரைக்கும் ஒரே செட்டிங்ஸ் தான் வரும். இப்போ ஏ நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேனுடைய மேலே இருக்க செக்ஷன்ஸ் போயிருக்கா. இப்போ இதில் பி செட் பண்ணால் இங்கேருந்து இதோடைய செட்டிங்ஸ் மேலே போயிருக்கா. டி அதுக்கு மேலே, டி அதுக்கு மேலே ஆகிடுச்சு, இது பிரேக் அதுக்கு மேலே. ஸோ ஏபிசிடின்ற ஃபங்க்ஷன்ஸுமே உங்களுக்கு இங்கே இருக்க ஃபங்க்ஷனோட சேர்ந்து இருக்கிற மாதிரி தெரியும். டைரக்ட் அக்சஸைஸ் பிளேயர் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த சாங் செட்டிங்ஸை பற்றி நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது இந்த லைன் பண்ணிங்கன்னா ஸ்கோர் நோட்டேஷன்ஸ் பார்க்க முடியும். இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆடியோ சாங்கோடைய ஃபைல், ஆக்சுவலாக லிரிக்கல் ஃபைல்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது அகெயின் ஸோ இது வந்து அகெயின் இந்த ரெக்கார்டிங் வந்து இதுவுமே வந்து சாங் செட்டிங்குள்ளே தான் போகும் டைரக்ட் அக்சஸ்க்கு. சரிங்களா? இப்போ இது ஆடியோவில் போனீங்கன்னா சேனல்ஸ் இது இருக்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் கீழே இறங்கும். லிரிக்ஸில் லாங்குவேஜ் என்ன வேணும் அப்படின்றதெல்லாம் அதில் கேட்கும். இந்த ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளே ஆப்ஷன். ஸோ அகெயின் இது எல்லாமே சாங் செட்டிங்ஸ்குள்ள. அதே போல் இதே டைரக்ட் அக்சஸ் யூஸ் பண்ணி ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த எம்எஃப்டி செட்டிங்ஸ் இதுக்குள்ளே வரும். டைரக்ட் அக்சஸ் யூஸ் பண்ணி ஆக்டிவ்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபைன் டியூனிங்ஸ் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரி அண்ட் மெமரியை கிளிக் பண்ணிங்கன்னா சீக்வன்சஸ், ரெஜிஸ்ட்ரேஷனுடைய சீக்வன்ஸ் லைன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதே போல் இதில் இப்போ இதே டைரக்ட் அக்சஸ் மெனு, ஆக்சுவலாக மெனுன்றது மெயினான பட்டன், பட் நம்ம மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டியூனபிள், தட் இஸ் உங்களுடைய ஒவ்வொரு கீஸுக்குமே எவ்வளோ ஃப்ரீக்வன்சி அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்றது காமிக்கும். மோஸ்ட்லி நம்ம ஈக்குவலாக தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அதை காமிச்சேன். சரிங்களா? இப்போ அடுத்தது டைரக்ட் அக்சஸ். இப்போது இதுலேயே நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும் பொழுதுமே இங்கேயுமே இது மேலே இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி சேரும். பட் கீழே இருக்கிறது இதுவும் லெஃப்ட் ஹோல்டை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பாயிண்ட்டுக்கு போவோம். இது சென்ஸ்டார்ட்டை நீங்கள் அதுதான் ஸ்டைல் செட்டிங்கோட பிஹேவியர்ஸ். ஓகே, இப்போது அகெயின் இங்கே சென்ஸ்டார்ட்லேயுமே உங்களுக்கு ஸ்ப்ளிட் பாயிண்ட் செட்டிங்ஸ் வரும். இங்கே கொடுத்துருக்க இந்த A to F வரைக்கும் இருக்க அசைனபிள் பட்டன்ஸை யூஸ் பண்ணி நமக்கேற்ற மாதிரி யூசர் ஷார்ட்கட்ஸ், நமக்கு கஸ்டமைசபிளான ஷார்ட்கட்ஸை கூட நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ எல்லா பட்டன்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ எவ்ரி பட்டன்ஸ் இங்கே இருக்கிற கீபோர்டில் இருக்க ஒவ்வொரு பட்டனுமே டைரக்ட் அக்சஸோட ஒர்க்கோடு தான் இருக்கு. ஸோ இதே போல் இந்த டைரக்ட் அக்சஸில் வந்து நமக்கு S975 சரி இல்லை 975லையும் அதே போல் S950 இது எல்லாத்துலேயுமே இந்த டைரக்ட் அக்சஸ் பட்டன் யூஸ் பண்ணி நமக்கு ஒர்க் பண்ணுறது இருக்குது. ஸோ இதில் இருக்க சில காமன் செட்டிங்ஸ் நான் காமிச்சிருக்கேன். ஒன்லி திங் இந்த மெட்ரோனம் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து தனியாக இருக்கிறோம். தட் இஸ் உங்களுடைய S9 சீரியஸ் இல்லைனா S7 சீரியஸ்லையும். God bless you.